வணக்கம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, நம்ம பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்களால அடிக்கடிக்கு நம்மளுக்கு சண்டை வரும். நம்ம பக்கத்தில் சைடில் இந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, இல்லை எதிரில் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் எல்லாரையும் சண்டை வரும். வீட்டு அந்த பக்கம் தெரு இருந்தாலும் அந்த பக்கம் இருக்கிற வீட்டு பக்கமும் சண்டை வரும். ஏன் வருதுன்னா, நம்மளோட நேரங்காலம் சரியில்லைன்னா சண்டை வரும். நம்மளுக்கு கர்ம வினை சரியில்லைன்னா சண்டை வரும். அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சண்டை வரும். அவங்க தேவையில்லாதெல்லாம் சண்டை வாங்குவாங்க. நம்ம அந்த பக்கம் போனாலுமே சண்டை போடுவாங்க. அந்த ரோட்டு பக்கம் நம்ம வெளியே போயிட்டு இப்படி அவங்க வாசப்படியால இப்போ போகிற மாதிரி ரோட்டில் சண்டை வரும். என்னதுக்கு தான் கேள்வி யாரும் தெரியாது, ஆட கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. நம்ம யாருக்காக போனால் பிரச்சனை பெருசாகிடும். ஏன் இல்லாத சிக்கல்லாம் இது தந்து விடுவாங்க. அதனால அது போல் வராதுக்கு நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சண்டை சாடி வராது. அவங்க உங்களை கண்டா விலைக்கு போயிடுவாங்க, பேச்சுக்கே வரமாட்டாங்க. நல்லா அந்நியோன்யமா நீங்க பேசிக்கன்னு கொண்டுங்கன்னு நல்லா அவங்க வீட்டுல இருப்பீங்க. அவங்களும் உங்க வீட்டுக்கு வரவங்க, அவங்க வீட்டுல போய் நீங்க சாப்பிடுவீங்க, அவங்க உங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, அவங்க குழம்பு உங்க வீட்டுல கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி நீங்க அப்படி இருப்பீங்க. ஒன்னா ஒரு குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நீங்க பக்கத்து வீடு அகத்து வீடு எதிர் வீடுலாம் அது போல இருந்துட்டு ஏதாவது ஒரு பேசுகிற சண்டை பிரிஞ்சு போனவொடனே நம்மளுக்கே ஒரு மனசு சரியில்லாத ஆயிடும். நாம நினைப்போம் அவங்க நல்லா நம்ம எல்லாம் பேசின்னு கொண்டுக்கணும் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறாம வச்சிருப்பு அப்படியே நம்மளுக்கிட்ட பேசாத அளவுக்கு பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு பிரச்சனை பெருசாகிடும். அதுவா சண்டையா மாறிடும். எப்படின்னா எதால வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு சண்டை. இந்த சண்டையை சரி பண்ணா நான் சொல்றதை செய்யுங்க. எப்படி செய்றீங்கன்னா, அந்த மாட்டு சாணத்தால வரட்டி வரட்டி தட்டி இது காய வச்சிருப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஆன்லைன்ல இல்லை உங்க பக்கத்துல மாடு இருந்ததுன்னா சாணம் போடும் இல்லையா, அதை எடுத்து கூட நீங்க தட்டி வடை மாரி தட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு நாட்டு மருந்து கடையில போயிட்டு படிகார கல்லின்னு கேளுங்க, இந்த சைஸ்ல வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் தேவதாரு தேவதாருன்னு ஒரு பட்டை சக்கையா இருக்கும். அது ஒரு பாக்கெட் அளவு வாங்கிக்கிங்க. ஒரு 100 கிராம் 200 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க. கார்போ அரிசி அரிசி அது ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துன்னு வச்சிங்க. கட்டி கற்பூரம் நல்லா பெருசா இந்த சைஸ்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்து வச்சிங்க. இதை எப்போ செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யணும். வாரம் வாரம் செய்யணும். இது எப்படி செய்யணும்னா, 3 வாரம் இல்லை 9 வாரம் அப்படி குறைஞ்சபட்சம் நீங்க முழுசா அவங்க நல்லா நம்ம பேச்சுக்கே வரக்கூடாதுன்னா 11 வாரம் செய்யணும். 9 வாரம் செஞ்சாலுமே பலனை கொடுக்கும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க அது போல சாயந்தரத்துல செஞ்சீங்கன்னா, இல்லை சாயந்தரம் உங்களுக்கு வேலை இல்லை இது செய்ய முடியலன்னா காலையில செய்யலாம். இது என்ன பண்றீங்க, அந்த வரட்டி எடுத்தாந்து வாசல்ல நம்ம வீட்டு வாசலுக்கு நிறைய வச்சுட்டு, அந்த படிகார கல்ல என்ன பண்றீங்க, நல்லா பொடியே உடைச்சிங்க. நல்லா பொடி பொடியா உடைச்சிங்கன்னா நல்லா பொடியா ஆயிடும். நசுக்கி என்ன பண்றீங்க, அந்த வரட்டி மேல போட்டுருங்க. போட்டுட்டு இந்த தேவதாரு அதையும் போட்டுட்டு, அதுக்கு மேல இந்த கார்போ அரிசின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு விதை மாதிரி தான் இருக்கும். நல்லா சின்ன சின்ன அரிசி கிடையாது, விதை தான் அது. நாங்க இந்த வேலைக்காக அரிசின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்றீங்க, அது மேல கொட்டுருங்க. கொட்டிட்டு அந்த கட்டி கல்புரத்தை எடுத்து அது மேல வச்சு கொளுத்தி ஏற்றி விட்டுருங்க. ஏத்துனீங்கன்னா அந்த கல்புரம் எரியும். நல்லா எரியும் போது என்ன பண்றீங்க, நல்லா வேண்டிங்க. இப்போ உங்ககிட்ட யாரு பிரச்சனை பண்றாங்கன்னா, இவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரக்கூடாது, நம்மளை கண்டா எது மிரண்டு போயிடணும், நம்ம பேச்சுக்கே வரக்கூடாது, நம்ம பேச்சே எடுக்கக்கூடாது, நல்லா வேண்டிக்கணும். அவங்க பேரை சொல்லி வேண்டிக்கணும். யாரெல்லாம் உங்களுக்கு சண்டை போடுறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்க வேண்டிக்கணும். அது போல தொடர்ந்து 9 வாரம் செய்யணும். நீங்க 9 வாரம் காலையில செஞ்சாலும் செய்யலாம், இல்லை சாயந்தரம் செஞ்சாலும் செய்யலாம். நீங்க அவங்க பேரை சொல்லி வேண்டும் போது, அவங்க இருக்கும் போது நீங்க அவங்க பேரை சொல்லி சத்தமா சொல்லி வேண்டக்கூடாது. இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிடும். எப்படின்னா, நம்மளை வச்சு நம்ம செய்யறாங்களான்னு ஒரு மாதிரியா பிரச்சனையாவே உங்களை ஏதாவது ஒரு சிக்கல் இது போடுறாங்க. அதனால அவங்க இருக்கும்போது அவங்க பேரை சொல்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க, சொல்லி வேண்டிக்கங்க. நல்லா வேண்டிட்டு என்ன பண்றீங்க, அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அப்படியே எரிஞ்சிக்கினே இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்றீங்க, ஒரு நீர் வேலை ஒரு தண்ணி எடுத்து சுற்றி நீர் விளையிடுங்க. 3 ஐட்டம் அந்த வரட்டியை சுற்றி நீர் விளைவிட்டு நல்லா வேண்டிட்டு என்ன பண்றீங்க, அதை அப்படியே எரிஞ்சு முடிஞ்ச பிறகு எடுத்து ஒரு தட்டில் கிட்டில் வச்சு எடுத்து போய் பக்கத்துல ஆறு இருந்தா ஆத்துல போட்டுடலாம். அப்படி ஆறும் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, கடல் பக்கத்துல இருந்தா கடல்ல போட்டுடலாம். அப்படி கடலும் இல்லை, நம்ம பக்கத்துல குளங்குதா, குளத்துல குளம் போடலாம். குளமும் இல்லைன்னு பட்சத்துல
கிணறு ஏதாச்சும் கொஞ்சம் பாழடைஞ்ச கிணறு இருக்கும், அது போல இருந்தால் கூட அதில் போட்டுடலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா, ஆனால் கோயில் குளத்துல மட்டும் போடக்கூடாது. இது வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சது அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தோஷம் தாங்கிடும். அது வந்து கொஞ்சம் சிக்கலாயிடும். கோயில் குளத்துல மட்டும் போடக்கூடாது. ஆறு இல்லை இப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த அதெல்லாம் பக்கத்தில் இல்லாத தூரமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆறு நடமாட்டம் இல்லாத இடமா பாருங்க, செடி செட்டு நல்லா புதார் மாரி இருக்கும். அது போல் அந்த புதாரில் இந்த செடி செட்டில் கொண்டு போய் தூக்கி கிடாச்சிருங்க. கிடாச்சிட்டு நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்துடலாம். வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் நீங்கள் இதை செய்ய செய்ய இந்த 11 வாரம் இல்லை 9 வாரம் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து முழு பலனை கொடுக்கும். 3 வாரம் செய்வாங்க, 3 வாரம் செஞ்சுன்னா 100ல் வந்து 40% தான் வேலை செய்யும். 9 வாரம் செஞ்சீங்கன்னா முழுமையாக இருக்கும். 11 வாரம் செஞ்சீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே சண்டே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேச வருவாங்க. அந்த சண்டை போடுற எண்ணமே வராது. அவங்க அந்த இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கே மனசு மாறிடுவாங்க. வெக்கப்பட்டு நம்ம ஏன்டா அவங்ககிட்ட சண்டை போடணும் மனசு மாறி நம்மகிட்டே வந்து நாமளே பேசணும்னா கூட அவங்களே வருவாங்க பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து வழி வகுத்து கொடுக்கும். ஆனால் சொல்றது வந்து அவங்க பேரை சொல்லி இந்த கற்பனை ஏறியும் போது பேரை சொல்லி நல்லா வேண்டிக்கணும். இவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னொன்று, தேவையில்லாத அழிஞ்சு போகணும், அவங்க அவங்க இந்த இது இங்கேயே இருக்கக்கூடாது, ஏன்னா ஓடி போடலாம் வேண்டக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அது போல வேணும்னா அதையும் வந்து பவர் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பரிகாரம். நீங்கள் அது பண்ண வேண்டக்கூடாது. அவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வரக்கூடாது, நம்மளை கண்டா சண்டை போடக்கூடாது. இன்னும் இதை மட்டும்தான் சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும். அவங்க நம்மக்கிட்ட பேசணும் கொள்ளணும்னா இது ஏதோ ஒன்றாலும் சொல்லி வேண்டிக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஓடி போடணும், இந்த இதை ஊட்ட விட்டு ஓடிடணும், இவங்க இங்கே இருக்கவே கூடாது, அழிஞ்சு போடணும், ஏதாச்சும் சொல்லி வேண்டிங்கன்னா சிக்கலில் கொண்டு விட்டுரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கே பாதிப்பு ஆகி விட்டுரும். ஏன்னா தவறான இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிங்க. இது போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த சண்டை சச்சரவு வராது. பக்கத்து அக்கத்து வீடு யாருமே வந்து உங்கள் சண்டைக்கு வரமாட்டாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்கள் இதை பூஜை இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.